ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, என் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போனா பிப்ரவரிலே முடிஞ்சுது. நான் தான் கொஞ்சம் எடிட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது மொபைலும் கொஞ்சம் பிரச்சனை, ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே லேட் ஆயிடுச்சு. இது அன்னைக்கு நிச்சயத்தப்ப மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு கோவிலில் உப்பு சக்கரை மாத்திரை ஒரு சீர் பண்ணுவாங்க. அப்போ எடுத்த வீடியோ இதெல்லாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கோவிலில் ஃபஸ்ட்டு உப்பு சக்கரை மாற்றிட்டு அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு மோதிரம் மாத்திட்டு நிலங்கு வைக்கிறது, அவ்வளவுதான். இது அப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நெத்தியில குங்குமம் வைக்கிற மாதிரி இந்த கலர் பொடி மாதிரி தான் குங்குமம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அது முறையுள்ளவங்க எல்லாம் மேலே கலர் பொடி பூசி விளையாடுற மாதிரி பூசி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயா அவங்கெல்லாம் முறையுள்ளவங்க எல்லாம் மேலே இந்த மாதிரி பூசி விளையாடுவாங்களாமா. என் மேலேயும் பூசை வந்தாங்க, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் இது நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்தது. கோவிலே அரட்டை அடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு கலர் பொடியெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்பவும் அவங்க அடங்கலைங்களே. முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சவங்க மேல எல்லாம் கலர் பொடி பூசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு நான் என் வீட்டுக்கார் அப்புறம் சக்தி 3 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். நிச்சயத்துக்கு போயிருந்தோம். யஷ்வந்த் ஸ்கூல்ல இருந்தனால அவனை லீவ் போட வைக்கல, அவன் ஸ்கூல் போயிட்டான். நிச்சயம் தானே, நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ஃபேமிலியாக போதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது லஞ்ச் டைமில் லஞ்ச் அப்போ எடுத்த வீடியோ. இது புதினா ரைஸ் இல்லை மஷ்ரூம் ரைஸ்ன்னு நினைக்கிறேன், சாரி மறந்துருச்சு. புதினா ரைஸ் அப்புறம் எல்லாமே வடை, வெஜ்ஜு ஆம்லேட் எல்லாம் போட்டு வச்சு செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க தான் பொண்ணும் பையனும். அவங்க கீழே அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம். நாங்கள் சாப்பிட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. முடிஞ்சது, நிச்சயம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. இது அப்படியே ஒரு 2 வாரம் கழிச்சு எடுத்த வீடியோ. என்னன்னா, கல்யாணத்துக்கு சாரீலாம் எடுக்கலாம் இல்லைங்களா, ஸோ அந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம், ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாரி, சாரீனா அங்கே இல்லை, பொண்ணுக்கெலாம் எடுத்தாச்சு. நான் அப்போ வீடியோ எடுக்க முடியல. நான் அப்போ போகவும் இல்லை. நான் வேற இங்கே வீடு வேலை ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தால போக முடியல. அவங்களே போயிட்டு வந்துட்டாங்க. இது என்னென்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போயிருந்தோம். அப்போ எங்கள் பக்கத்து வீடு தான் அவங்க, பாய் வீட்டு கல்யாணம். ஸோ அப்போது போயிட்டு போகிறதும் இந்த கல்யாண ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு நேராக அப்படியே ஈரோடு கிளம்பிட்டோம். ஈரோட்டில் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு போனதும் எனக்கு சாரீ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்னோட பர்ச்சேசிங் ஃபஸ்ட்டு முடிக்கணுமேன்ட்டு நாங்கள் சாரீ கலெக்ஷன் போயிட்டோம். அந்த அன்றைக்கே தான் தாரணைக்கும் கொஞ்சம் நாங்கள் எங்கள் முறைப்படி நகை ஏதோ செய்யணும் இல்லைங்களா, ஸோ அவளுக்கு தோடு எடுத்திருந்தோம். அப்போ அங்கே வீடியோ எடுக்க முடியல. அது முடிச்சுட்டு தான் அடுத்து சாரீ ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்ல வேலையாக எனக்கு அவன் தாரணி வந்திருந்தா கூட, நாத்தனார் பொண்ணு அவங்க பேர் தான் தாரணி. அவங்க வரவே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நான் மட்டும் தனியாக போய் செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. எனக்கு அவங்களோட செலெக்ஷன் பிடிக்கும், ஸோ அதனால் அவங்க கூட இருந்தது ஓகே.
ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சரி அத்தா அப்பா என்ன பண்றாங்க பாருடா, யஷ்வந்த் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் சொன்னா அவங்க சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் ஒரு ஒரு சரியா பார்த்தேன். ஒரு 2 3 saree ஓகேவாச்சு. கடைசியில் ரொம்ப நேரம் ஆச்சுதான், ஓரளவுக்கு ஒன்று ஓகேவா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் அதை போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே போச்சு நேரம். ஆனால் ஜாலியாக இருந்தது. வெளியே நம்ம ஷாப்பிங்னு போனாலே ஜாலியாக தானே இருக்கும். செம ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பாய் வீட்டு கல்யாணம், பாய் வீட்டு பிரியாணி, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம நகை கடைக்கு போயிட்டு தோடு எடுத்துட்டு அடுத்து saree கலெக்ஷன்லாம் சாரீலாம் பார்க்க போயிட்டு அந்த டேவே நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுதாங்க. எது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம். ஒரு வழியாக நான் ஒரு 2 3 saree எடுத்திருந்தேன். 3 saree எடுத்தாச்சு. அடுத்து பசங்களுக்கும் எடுத்து முடிச்சிட்டோம். பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது என்னோட பொறுப்புங்கிறதுனால வீடியோ சரியாக எடுக்கவே முடியறதில்ல. நான் நெக்ஸ்ட் அடுத்து இவங்களுக்காவது எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த பொறுப்பேற்று இவங்க ட்ரெஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். இன்னும் ப்ராப்பராக நான் இறங்கல முழுசா வீடியோ எடுக்கிறது கரெக்டாக எடுக்கணும்னுட்டு. அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க கீழே பக்கத்துலேயே ஈரோடு மணிக்கூண்டு கிட்ட தான் இந்த பேக்கரி இருந்தது. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே கொஞ்ச நேரம் இந்த பொம்மை ஆளுங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டெடி பேர் மாதிரி அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. இவளுக்கு வீடியோவில் ஃபேஸ் காட்டணும்னா தாரணைக்கு வெக்கம்தான். ஃபேஸே காட்ட மாட்டேன்ட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் காட்டவே இல்லையே. அவளுக்கே தெரியாமல் நாங்கள் 1 2 கேப்சர் பண்ணுறது தான். கவனிச்சிட்டானா இப்படிதான், ரொம்ப ஷை. அதுக்கப்புறம் saree எடுத்திருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பேங்கிள்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது மாதிரி அந்த ரெயின் ட்ராப்ஸ் அந்த பேங்கிள் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. வீடியோட நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. இது வந்து ஈரோடு அங்கே மணிக்கூண்டு அங்கே தான் இருக்குது. அர்ஷான்னு நினைக்கிறேன், நேம் சரியாக தெரியல அந்த கடை பேர். சூப்பராக இருந்தது. சாரிக்கு மேட்சாக பேங்கிள்ஸும் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முந்தத்து நாள் மெகந்தி போடுறப்போ எடுத்தது. மெகந்தி அப்புறம் தாய் மாமா வீட்டுதெல்லாம் வந்துட்டு மெட்டி வளையல்லாம் போட்டுடணுமா. ஸோ அவர் வர முடியல, ஸோ தாய் மாமா பொண்டாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தத்து நாளே போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் அது. நைட்டு அவங்க வளையெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சது. இது வந்து கல்யாணத்துக்கு காலையில் எடுத்தது. அவளுக்கு மாமா முறை இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றுற சடங்கு நடக்கும். அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து ஊற்றி அவளை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஈவினிங் அப்படியே நைட்டு கண்டினியூ மாப்பிள்ளை அழைப்பு. மாப்பிள்ளை அழைக்கிறப்போ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்னன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி. BMW கார் கொடுங்க மாமா, ஐஃபோன் கொடுங்க மாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. நைட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷூட்லாம் முடிஞ்சுது. இது வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணது. நைட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகும்போது எடுத்தது. தாய்மாமா பொண்டாட்டிங்கிறதுனால நான் தாரணி கூடவே சுத்துறது சரியா போச்சு எனக்கு. ஆக்சுவலி டைம் அவ கூடவே சுத்திட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால அதிகமாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுங்கிறதே எனக்கு கொஞ்சம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க மொபைலில் இவங்க மொபைலுன்னு இருக்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் இதை எடுத்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நைட் அப்படியே நைட் டின்னரும் முடிஞ்சது. மாமா வீட்டில் வந்திருந்தாங்க. மாமா மாமி சித்தி அப்புறம் தம்பி இவன் அண்ணா அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க.
சிவா குட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காரு மொபைல் பார்த்துக்கிட்டே. இப்போ இருக்க பிள்ளைங்கெல்லாம் மொபைல் பார்த்து ரொம்ப வீணா போகுதுங்க. இல்லைன்னா எங்க சாப்பிட்றாங்க, வேற வழியே இல்லைங்கிற மாதிரி தான் ஆகுது. நைட்டு ஒரு ஏதோ சடங்கு ஒன்று பண்ணாங்க, எனக்கு அது சரியா தெரியல. நைட் அது ஒரு சடங்கு மாதிரி ஒரு 12 ஆயிருச்சுங்க, 11 மணிக்கு மேலேயே ஆயிருச்சு இந்த சடங்குலாம் முடிக்கிறதுக்கு. காலையில் வந்து 4:30 to 6 முகூர்த்த நேரம் வச்சுருந்தாங்க. ஸோ சிம்பிளாக கல்யாணம் வந்து சட்டுன்னு முடிஞ்சுது. எங்களுக்கே என்ன முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், தாலி கட்டினாங்க, முடிஞ்சுது. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சுது. ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான். இதோட வீடியோ முடியுது. ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.